படித்தோம், இனி எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை சீர்தூக்கி பார்த்து மாணவர்களுடைய பன்முக திறமையை, வெறும் படிப்பு 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 படிப்புன்னு இல்லாம நம்ம எல்லா துறையிலும் சிறந்து விளங்க வேண்டும். அதை இந்த மேடையிலே மிக அழகாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நடனத்தின் வழியாக, நாடகத்தின் வழியாக, பேச்சு கலையின் வழியாக, இன்னும் பல துறைகளின் வழியாக நம்முடைய பல்வேறு திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு பள்ளி ஆண்டு விழா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நமக்கு இருக்கிறது. எல்லாவற்றையும் விட இன்று ஒரே ஒரு கருத்தை நீங்கள் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். எஜுகேஷன் அப்படின்னா வெறுமனே நம்ம புத்தக அறிவு மட்டுமல்ல. கணிதம் படிப்பது, ஆங்கிலம் படிப்பது, அறிவியல் படிப்பது, பூகோளம் படிப்பது, சமூக, அது மட்டுமல்ல. கல்வி என்பது பல நிலைகளில் இன்டெகிரல் growth, பல நிலைகளிலே பல காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, நம்முடைய இந்திய அரசியல் சாசனப்படி எஜுகேஷன் எதுக்குன்னா ஆளுமை பண்பை வளர்க்கிறது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாவுடைய வழி நடத்துதல்ல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் பெருமக்களுடைய வழி நடத்துதல வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. நாளை நீங்கள் பலரை வழி நடத்தாதான் ஆளுமை பண்பு, the personality growth, எஜுகேஷன். அதுக்கு வெறும் புத்தக படிப்பு மட்டும் போதாது. பல காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், பல துறைகளிலே நாம் பாண்டித்துவம் பெற வேண்டும், பல திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஆண்டு விழா உங்களுக்கு பல திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. எஜுகேஷன்னா நம்முடைய ஆளுமை பண்பை இன்று நீங்கள் இன்னொருவரை சார்ந்து, உங்கள் பெற்றோரை சார்ந்து, உங்கள் குடும்பத்தை சார்ந்து, உங்கள் ஆசிரியர் பெருமக்களை சார்ந்து வாழ்கின்ற நீங்கள் நாளை நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற இந்த அறிவு பல துறைகளிலே நீங்கள் பாண்டித்துவம், அதாவது எக்ஸ்பர்ட்டா, கலைகளிலே, கலைத்துறைகளிலே, மற்ற எழுத்துத்துறையாக இருக்கட்டும், பேச்சு கலையாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க படிக்க 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 இந்த திறன்களை எல்லாம் வளர்த்துக் கொள்கின்ற பொழுது நாளை நீங்கள் ஒரு தலைவராக கூட வரலாம், தலைவியாக கூட வரலாம், இந்த நாட்டையும் கூட நீங்கள் ஆளலாம். ஆகவே எஜுகேஷன் என்பது நம்முடைய ஆளுமை பண்பை, அதே மாதிரி சட்டத்தை மதிக்கின்ற சமூக பிரஜைகளை உருவாக்குவதற்கு இந்த கல்வி. நம்ம எல்லாரும் பாருங்க, நான் படிச்ச புள்ள மாதிரியே நடந்துக்கிறேன். இப்போ ரோட்ல கண்ணாமண்ணான்னு போனோம்னு வச்சுக்குவேன், ரோட்ல நடுவில் நின்றுக்கிட்டு நம்ம பேசிட்டு வச்சுங்களேன், நம்மள பெரியவங்க பார்த்து கேட்பாங்க, படிச்ச புள்ள மாதிரியா? இப்போ யூனிஃபார்ம் போட்டு நம்ம நடுத்தருவில் நின்று பேசிட்டு வச்சுக்கோ. அப்ப என்ன, நீ படிச்ச பிள்ளைன்னா சட்டத்தை மதிக்கணும். நாம நடந்து போகும் பொழுது மற்றவர்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது. ஒரு 10 பேர் நீங்க பேசுறதுனால அந்த ஏரியாவில் நாம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. அதனால நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். கல்வி எதற்கு என்றால் சட்டத்தை மதிக்கின்ற சமூக பிரஜைகளை, சோசியல் பர்சன், மற்றவங்களை மதிக்கக்கூடிய சமூக பொறுப்புணர்வு, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் இந்த 4 சொத்துக்குள்ளதான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த பள்ளிக்கூடம் அருமையான பள்ளிக்கூடம், உங்க எல்லாருக்குமே தெரியும். அருட்சகோதரிகள் சிறப்பாக ஆசிரியர் பெருமக்களோடு சேர்ந்து இந்த பள்ளிக்கூடத்தை வழிநடத்தி செல்கிறார்கள். ஆகவே இறுதியாக மகாத்மா காந்தி சொன்னதை உங்களுக்கு சொல்லிட்டு நான் விடைபெற விரும்புகிறேன். இந்த கல்வி இருந்தாதான் இதை நாம புரிஞ்சுக்க முடியும். என்ன தெரியுமா? அது உழைக்காமல் சேர்த்த செல்வம். ஃபர்ஸ்ட் நாம உழைக்கிறதே இல்லை. அப்பா அம்மா ஒன்று சம்பாதிச்சிருக்கலாம், இல்லை நாம திருடி இருக்கலாம். அதான் உழைக்காம நாம சேர்த்த செல்வம். 2வது ஒழுக்கம் இல்லாத வியாபாரம். 2வது என்ன? ஒழுக்கம் இல்லாத வியாபாரம். 3வது மனசாட்சி இல்லாத இன்பம். 3வது. 4வது பண்பு இல்லாத அறிவு. 5வது கொள்கை இல்லாத அரசியல். கொள்கை இல்லாத அரசியல். 6வது மனிதம் மறந்த விஞ்ஞானம். 7வது தியாகம் இல்லாத மதம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளை அழிச்சு. உழைத்து சேர்க்கிற செல்வம் நம்மளை வாழ வைக்கும். பண்புள்ள அறிவு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும். ஒழுக்கமுள்ள வியாபாரம் உன்னதமாக உயரும். புரியுதுங்களா? மனிதத்தை மறக்காத விஞ்ஞானம் தான் இந்த உலகத்தை அடுத்து 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 எடுத்து செல்லும். அதே மாதிரி ஒழுக்கம், அதே தியாகம் இல்லாத மதம், தியாகத்தோடு கூடிய மதம் தான் எல்லாரையும் மதிக்க செய்யும். ஆகவே
இத்தகைய பண்புகளை எல்லாம் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் படிப்போம், கல்வி கற்றுக்கொள்வோம். இந்த வாய்ப்பை, இந்த இடத்தை உங்களுடைய ஆசிரிய பெருமக்களை, அருட்சகோதரிகள் சொல்லிக் கொடுப்பதை நன்றாக உள்வாங்கிக் கொண்டு நாளை சமூக பிரஜைகளாக நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.